அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. அவர் வந்து மெகா ஸ்டார், ரொம்ப பெரிய ஹியூஜ் சக்சஸ் பார்த்துருக்கிற ஒரு ஸ்டார் அவரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு இருக்கிற ரசிகர்களுடைய அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அரசியலுக்கு வந்து புதுசா வந்திருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு மார்க் ஒன்று நம்மளுடைய அடையாளம் வந்து நம்ம தெரியப்படுத்தணும்னா இருக்கிற மாபெரும் அந்த ஒரு ரெண்டு சில நிறுவனங்கள ஒரு இயக்கமோ கட்சியோ எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்ம தாக்கினாதான் நமக்கு ஒரு ஒரு பேசும் பொருளாக நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். அது இப்போ உண்மையிலே களத்திலே இல்லாதவங்களை பத்தி பேசினா யாரும் அதை பத்தி நீங்க கண்டுக்க போறது இல்லை, அதை நீங்க கேட்க போறது இல்லை, நீங்க எழுதவும் போறது இல்லை. ஆல்ரெடி ஒரு இமயமலை மாதிரி நிக்கிற ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு கட்சியை வந்து யாராவது தாக்கி பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதனால நீங்க திரும்பி கேட்பீங்க, ஓ இந்த கட்சியை சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க அப்படின்னு திரும்ப நீங்க கேட்பீங்க.